வாருங்கள் என்று சொல்லிட்டானே வாருங்க என்றழைத்து தமரையாகங்கை என்று சொல்லி நம்மளை வரவேற்பிய செய்தாரே ஜோசியாரே இருவரங்க என்று சொல்லி என்ன சிம்பமுடன் தானலத்தா தமரையும் இருவராங்க என்று சொல்லி நம்மளை இன்பமுடன் தானலைத்தா தமரையே உட்காருங்க என்று சொல்லி எங்கை உபசரணை செய்தாரே தமரை உட்காருங்கோ என்று சொல்லி தமரை உபசரணையை செய்தாரே ஜோசியாரே அமருங்க அப்புறம் இன்னும் வேணாங்க ஒண்ணு வேண்டாம் என்னதான் குடிக்கிறீங்க வந்து போடுங்க பசுமாட்டு பால் வேண்டாம் பால் எல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டா இன்னைக்கு நாடு விரதமங்களா விரதம் நான் வந்ததையும் பார்த்து அது எப்ப நீக்கி வச்சதோ மூடி போடாம அப்புறம் சோசிரே அஜிரா சாப்பிடுறீங்களா சாமி உட்காருங்க அதுக்கு வர சொன்னீங்க கொண்டு வந்து தாம்போல் மலை வாருங்க தட்டத்துல எல்லாம் வச்சிருக்குது வாருங்க வச்சீங்க போட்டுங்க வெத்தவாக்கெல்லாம் போட்டுட்டேன்னு பேசணும் அது போட்டுக்கலாம் போடுங்க அப்ப ஜோசியர் வளநாட்டு மாளிகையிலே வந்து பால் பலமானது அதி பசிதாகமானது இருந்தார் தீர்ந்த உடனே காம்போளம் தரித்தார் காம்போளமானது தரித்து ஐயா ஜோசியரே என்ன சமைக்கிறேன் ஆத்துல நடந்தாங்க நம்ம வீட்டுல வேற அன்னைக்கு வரும்போது வேற ஒரு மாதிரி இருந்தது அடிக்கடி மாத்திக்குவோம் இருக்கிறதா இருக்கிற அது நல்லவை மாத்திக்கணும் ஆமா அப்புறம் ஜோசியரே வர சொன்னீங்க சாம்பு சொன்னேன் அதனால அங்க முடிச்சு ஆட்டோ வேகமா ஓடியாந்த டியூட்டி கவுண்டர் சொல்லிக்கிறாரு பாத்துட்டு சிவன் கோயிலுக்கு பூஜைக்கு போகணுங்க அதனாலதான் பால் பழம் வேண்டாம்ங்கிறீங்க முட்டைங்கான போய் அமுது வைக்க சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டு பூஜைக்கு போகணுங்க சாமி அந்த முட்டைங்கான முட்டைங்கான நம்ம எடுபடி கையாளுங்க கை தூக்குறதுக்கெல்லாம் ஆள் பிள்ளை பரவாயில்ல சின்ன வச்சரிசி வாங்க வாழைப்பழம் தாங்காய் எல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க செமக்கருக்கு ஆள் வேணுமல்ல அதனால கூட கைப்புள்ள வச்சுக்குமா வேணும் கொஞ்சம் உட்காருங்க பரவாயில்ல பார்க்கணும் கல்யாணம் பார்க்கணுங்களா இல்லையே அப்புறம் எதுக்கு வர சொன்னீங்க சோசியார் எதுக்கு வர சொன்னீங்க சொன்னா தோட்டி பரவாயில்ல சோசியரே நம்ம வீட்டுல வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு சாமரைக்கு அந்த குழந்தை ஒரே அழுகாச்சு குழந்தை பிறந்தா அழுகத்தானே செய்ய அல்ல மகள் 60 நாளைக்கு இரவு மகள் 24 மணி நேரமா மிகி இந்த புள்ள இப்ப அழுதுகிட்டு இருக்குது பால் கொடுத்தா அழுகாத புள்ள பிறக்கிறதுக்கு முன்னால தாமரை அழுதுகிட்டு இருந்தா புள்ள வேணும் அப்புறம் பேர் காலத்துல எல்லாமே அழுகுவாங்க இல்ல புள்ள வேணும்னு முதல்ல அழுதா கல்யாணம் பண்ணப்போம் அப்புறம் பிறந்த பிள்ளை அழுகுது நான் எங்கேயோ காடுகரை போயிட்டு வீட்டுக்கு 7 நேரம் வந்தா நம்ம நாளைக்கு ஒண்ணும் முடியல அதுக்குதான் கம்முன்னு இருந்துருப்போம் அங்கேயே ஆம குடிசல் படுத்து இருந்திருப்போம் வரக்கூடாது நான் கம்முனு நேரம் சோசியா இருந்தேன் ஏதோ குழந்தை பிறந்த ஒரு அழகாச்சூர் போட்டு ஏதோ ஊருக்கு கூட சொன்னாங்களாமா அழகர குழந்தைக்கு பேரு வச்சா அழகாதுல சொன்னாங்களாமா ஆமா நான் யோசனை பண்ணி பார்த்தேன் இந்த குழந்தைக்கு சும்மா பேரு வைக்க முடியுமா
நம்ம சோசிகாரர் வந்தாருன்னா அது 4 நட்சத்திரம். நம்ம சோசிகாரர் வந்தாருன்னா ஐயோ புட்டு 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 வச்சிருவார் சோசிகிட்ட. பலகாரம் அல்ல புட்டு வைக்கிறதா? உள்ளாத உள்ளபடி சொல்லலாம். ஆமா ஆமா அதனால இருக்க உங்க வேறு தூர் போய் கிடக்குது. நாங்கல்ல தூரே போயிட்டு ஏறி வாங்கி இருக்கிறோம். ஆமா 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 அதனால உங்களை வர சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த நேரங்காலங்களை பார்க்கணும். குழந்தை எப்படி என்ன பார்க்கணும். சாகில உட்காருங்க. வெத்தலை வாங்கி தச்சனை காணிக்கல வச்சுட்டீங்க. அம்மா அதான் முன்னாடி வச்சிருக்க உட்காருங்க. அம்மா நான் ஐயா அம்மா உட்காருங்க. சரி மணி போடுறதா பக்கத்துல போய் இல்ல எப்பவுமே கொஞ்சம் பக்கத்துல உட்கார அவனு வாத்துல கூட்டிட்டு வந்திருக்கோம் சம்சாரத்தை. அதுதான் நாங்க அது ஜோசியம் பழிக்கிறது இல்லை. காட்சிக்கு வந்து கிட்ட உட்கார்ந்தா நல்லா பழிக்க. நீங்க இப்படி வேற பொம்பளை உட்கார்ந்தாலே ஜோசியம் கொஞ்சம் நல்லா இருக்கும். பரவாயில்ல பரவாயில்ல சொல்றேன். அப்புறங்க பாத்துக்கலாங்களா? எதுக்காதீங்க குழந்தை பிறந்த நேரங்காலங்களை பார்க்கணுங்க. 2 பேருக்கு எப்படி இருக்குது நேரங்காலம்? என்ன கிழமைங்க? ராமனே நம்ம உள்ள என்ன கிழமைக்கு பிறந்தது? ஆமாங்க நீங்க போனீங்க 10 பேரை கூட்டிட்டு வாருக்கு. என்ன கிழமை போனீங்க? அது இந்த ஆமா 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 எங்க குழந்தை வந்தாங்க புதன்கிழமைக்கு பிறந்தது. புதன்கிழமைக்கு எந்த மாசம்? மாசம் ஓ மாசி 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 மாசம். மாசி மாசம். ஆமா ஆமா ஆமாங்க. 1 2 3 மாசம் ஆச்சு. ஆமாங்க. என்ன இருக்குன்னா நான் அந்த காடுகாருக்கு என்ன போய் பாலை பிரிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். சாப்பாட்டு நேரம் வீட்டுக்கு வேலை ஒரு அடங்காச்சு. அப்புறம் போய் இந்த மருந்து வச்சு வந்தா. ஆமா ஏறிய பொழுது வேலைக்கு மேல வந்து பல பொழுதுக்கு மேல இருக்கு. அப்படி இருக்கு பொழுது. அண்ணாறு பொழுதுக்கு. ஆமா பாத்துடலாங்க. பாருங்க பாருங்க. அப்படி என்றுதானே சோசியரி பொன்னா நேடி கையில் எடுத்து கண்டு ஆமா ஒரேடி பார்த்து ஒரேடி தள்ளி 2 ஏடி பார்த்து 2 ஏடி தள்ளி 2 ஏடி தள்ளி 3 ஏடி பார்த்து 3 ஏடி தள்ளி 4 ஏடி பார்த்து 4 ஏடி தள்ளி 5 ஏடி எடுத்து பார்க்கும்போதுங்க கணக்கு வருதுங்க. மேச ரிசுவம் கன்னி கடகம் விருச்சகம் கும்பத்தை காணமுன்னா கோட்டமாரியம்மன் கோயில குப்பர கமிட்டி இருக்குதுன்னா அந்த கும்பம் அல்ல லக்னாதிபதி கும்பம். லக்கனாக்கம்பட்டியா? லக்கனாக்கம்பட்டி அங்க போகணும். இது லக்னாதிபதி கும்பம். 12 ராசியில் இது ஒரு ராசி. ஓஹோ கும்ப ராசி. நல்ல 7 உச்சகட்டத்துல இருக்குது. இந்த இருக்குது முக்காவாசி இருக்குது. ஆமா இந்த தேடி பார்க்கும்போது இந்த பொண்ணு பிறந்த நேரம் பேர் வைக்கணுங்கிறீங்க. குழந்தை பிறந்த நேரம் காலங்க எப்படி இருக்குது இருக்குது. நல்லா தான் இருக்குது. குழந்தை பிறந்தது மாசி மாசம் 13ஆம் தேதி. மாசி மாதம் 5ஆம் தேதி மதிப்பான புதன்கிழமை எனக்கு புதன்கிழமை ஏறிய பொழுது பொழுதுக்கு மேல வந்து அப்படி பொழுது இருக்கிற பிறந்தது.
அருமையான யோகம். அருமையான நேரம். இந்த பெண்ணு இந்த குழந்தை பிறந்த நேரங்காலங்களை கணித்து பார்க்கின்ற பொழுது ஏஜாவே குழந்தை பிறந்தன்னு சொன்னீங்க, எத்தனை குழந்தைன்னு சொன்னீங்க? மாசி மாதம் 5ஆம் தேதி மதிப்பான புதன்கிழமை சொன்னீங்க இல்லையா? ஏறிய பொழுது வேலைக்கு மேல வந்து பொழுதுக்கு மேல சொன்னீங்க. இந்த கட்டேடு காகிதம் எல்லாம் கணித்தெடுத்து பார்க்கின்ற பொழுது ஏஜாவே ஒரே குழந்தை பிறந்ததா? பிறந்தது ஒண்ணுதே பிறந்ததா? இல்ல, பிறந்தது உங்களுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு. இந்த ஏற்றுதானே ஒரே ஏடு தள்ளி 2 ஏடு 5 ஏடு பார்க்கும்போது யோக பாகங்களை இந்த நட்சத்திரத்தை படி பார்க்கும்போது இந்த பொண்ணு பிறக்காதுக்கு முன்னே 2 ஆண் குழந்தை பிறந்திருக்கும். ஏற்றில் உள்ளபடி இருக்குது. இந்த பொண்ணுக்கு முன்ன அப்படித்தான் ஆங்கிலமுங்க ஆசி பண்ணாமல் வந்து ஏவரவாழ்ந்து ஏவலோகத்துல போய் தாமரம் உரமாக்கிட்டு வந்து 3 குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. மருத்துவச்சி வந்து மருத்துவம் எல்லாம் பார்த்தாலும் ஒரே ஒரு ஒட்ட புள்ளதான் பிறந்தது. எங்களுக்கு 3 உள்ள உறக்கலையே. இந்த பொண்ணுக்கு முன்னாடியே 2 ஆண் குழந்தை பிறந்திருக்க வேணும். யோகம் இருக்குது. ஏடி கட்டளை சவக்கங்க எழுது கவக்கோட மண்ட மேல போடுவோம் போட்டா குழந்தைய பெத்தவன் நான். அப்படி 3 குழந்தை பிறந்திருந்தா எனக்கு தெரியாதா? நான் தேனும் மண்டி போட்டு உட்கார்ந்து இருந்தேன். ஒரே ஒரு ஒட்ட புள்ளதான் பிறந்தது. அது எப்படி 3 இல்லை குழந்தை பிறக்கு? இந்த ராசி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பொண்ணு பிறந்த நேரம் இந்த பொண்ணு பிறக்காதுக்கு முன்னே 2 ஆண் குழந்தை பிறந்திருக்க வேணும். கட்டத்துல கட்டம் ஏடு படுக்கிறதுல ஏற்றுன்னு சொல்லுது, பொய் இல்லை, உண்மையா பிறந்திருக்கணும். ஆனா நீங்க இல்லைங்கிறீங்க. உண்மைதான். இந்த இந்த பெண்ணுக்கு முன்னையே 2 ஆண் குழந்தை பிறந்திருக்கணும். ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே. தேங்காய்க்கு 3 கண் இருப்பது போல தேவி தாமரைக்கு 3 மக்கள்னு சொல்றீங்க. கண்டிப்பாக இருக்க வேணும். பொய்யினால அளவா பேசணும். 3 புள்ள எங்க பிறந்தது? ஒரு சமயம் உனி மேற்கீது பிறக்குமா? கேட்டு பாருங்க, ஒரே ஒட்ட புள்ளதான் பிறந்தது. இல்ல, அது ஒண்ணுதான். உங்களுக்கு தெரியும், ஒண்ணுதான் இருக்கிறார். ஆனா இந்த சோசியத்திலயோ ஆரிடம் பார்க்கும் போது இந்த பொண்ணுடைய சாதகப்படி இந்த பொண்ணுக்கு அண்ணா 2 பேர் பிறந்திருக்கணும். இனிமேல் பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை. உனக்கு கவக்கோல் மண்ட மேல அடிச்சு போடுவேன். நீங்க அடிச்சாலும் சரி, சோசியத்தை பொய்ன்னு சொன்னாலும் சரி, இந்த பொண்ணுக்கு தானே அண்ணன் போட்டா 2 பேர் பிறந்திருக்கணும். ஆமா ஐயா, இல்ல அதுக்கு மேல சொல்லுங்க. இல்ல, அப்படியே இருந்துட்ட போதில் இந்த பொண்ணு பிறந்த நேரம் அருமையான யோக பாகம் உங்களுக்கு கிட்ட இருந்தாங்க. ஆமா 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 உடைய ஆகாது அருமையான ஒரு மொட்டை போலதான் பிறந்ததுன்னு சொல்றேன். அப்புறம் நீங்க 3 பிறந்ததுங்கிறீங்க. அந்த 3 விட்டுருங்க. இந்த ஒரு ஒட்ட போல பிறந்த நேரம் எப்படியே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அப்பதானே இந்த பொண்ணு பிறந்த நேரம் எப்படி தெரியுங்களா? இந்த நாட்டிலேயே இந்த பொண்ணு பிறந்த நேரம் சாமி, இந்த பொண்ணு தானே சிறுசு பெருசாவி ஆனாய் தொழாம் போது தவிட்டு பணையெல்லாம் பணமா முதல். அது மட்டும் அல்ல, இந்த பொண்ணு பிறந்த நேரம் இன்னைக்கு அணை கட்டியே அமைப்பாளே அணைகட்டி அரசால அமைப்புல இருக்குது, குதிரை கட்டி அரசால பொறுப்புல இருக்குதுங்க. ஆனா இந்த பெண்ணு பிறந்த நேரம் தவிட்டு பணையெல்லாம் பணமா மகன்கூடிய யோகம் இருக்குது. ஆமா, பரவாயில்ல சாமி. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசனை மனசுக்குள்ள. என்ன பேரு வைக்கலாம், எப்படி அழைக்கலாம், என்ன பேரு வைக்கலாம், எப்படி அழைக்கலாம், பார்த்தா
என்ன பேர் வைக்கிறதுங்க குழந்தைக்கு அப்படின்னு கேட்டா எங்க கேக்குறீங்க என்ன பேர் வைக்கல சமசாரத்தை செய்ய மாட்டேன் சொல்லுவாங்க முன்னோரு பேரை வைக்கணும்னு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க. எங்க அப்பத்தா பேர் வைங்க, எங்க அப்பாரு பேர் வைங்கன்னு பையனா இருந்தா அப்பா அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் நான் கேட்கறேன்னு சொல்லுங்க. இந்த புள்ள பிறந்திருக்கிறதுக்கு என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்குது, இந்த நட்சத்திரப்படி என்ன பேர் வைக்கல அப்படின்னு சொல்லுங்க ஐயா. இந்த பொண்ணு பிறந்த நேரம் அவிட்டு நட்சத்திரம். அவிட்டு நட்சத்திரத்துல பிறந்ததுனால தவிட்டு பானை எல்லாம் பணமா மகந்தும்னு சொல்லி இருக்கிறேன். அப்படி இந்த பொண்ணு தானே 5ஆம் தேதி புதன்கிழமை பிறந்ததுனால தங்கமனு அரிக்காணி தங்கமனு பேரு வச்சா சுகமா நல்லா இருக்கு. ஆனால் அவிட்டு நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணுக்கு தங்கம் அரிக்காணி தங்கமனு 3 தரம் கூப்பிட்டு பேரு வைங்க. பிறக்கிற போது கொடி சுத்தி பிறந்தா கோட்டைக்காகாது, குளத்துக்காகாது. மாலை சுத்தி பிறந்தா மாமங்கலைக்காகாது. இந்த குழந்தை பிறக்கிற போது அக்கினி சிவாயத்தோடு சென்றோடு பிறந்திருக்க வேணும்னு சொல்றீங்களா? அக்கினி சிவாயனா பத்தினி பெண்ணாக இருப்பார். அடே அப்பா, ஆமா பத்தினி பெண்ணு அக்கினி சார மாலை காலத்துக்கு தொட்டு தொழுது வீசினால அக்கினியா முழங்கக்கூடிய சாபத்தை எல்லாம் உருவாக்கினார். மதுரையில கண்ணைக்கு எப்படி ஒரு இது இருந்ததோ கால்ச்சலம்பு ஒரு பத்தினியாக இருந்தது. இதுதான் இந்த தங்கத்துக்கு அக்கினிச்சார மாலையோட பிறந்திருக்கிறார். ஆனா இவங்க இதுக்கு முன்ன மக்கள் 2 பேர் பிறக்கும் போது அவங்களுமே வாள் வீரர்களா கத்தியோட தான் பிறந்திருப்பார்கள். ஆனா நீங்க இல்லைன்னு சொல்லுகிறீங்க. இந்த பெண்ணுக்கு அக்கினிச்சார மாலை கழுத்தில் இருக்கிற போது அந்த மக்கள் 2 பேரும் பிறக்கும் போதே கத்தியோட தான் பிறந்திருப்பார்கள். ஆனா நீங்க என்னவோ அக்கினிச்சார மாலைன்னு சொல்றீங்க. இந்த அக்கினிச்சார மாலை என்ன வேலையெல்லாம் செய்யி எதை வேணாலும் செய்யும். மாயவ பகவானே மாகவயவானே ஈசனை நோய்கினால் அந்த இடத்துல வந்து அருள் புரியக்கூடிய சக்தி இந்த பொண்ணு. ஆபத்து வேலையில அரிராம வந்து நிக்கணும்னால் இந்த பெண் இடத்துல வந்து பின்னே வரும் காரணத்தை எல்லாம் பின்னே வருவதும் முன்னே கனவு கொண்டு சொல்லக்கூடிய தங்கம் இது. நான் சொல்லுவது போல நீங்க 2 ஆண் குழந்தை பிறக்கலைங்கிறீங்க. அந்த ஆண் குழந்தை பிறந்திருந்த அந்த ஆண் குழந்தைகளுக்கு பின்னே வருவதை முன்னே கனவு கொண்டு எதா இருந்தாலும் இந்த நாட்டிலே மிக்க சந்தோஷம். இந்த பொட்ட புள்ளைக்கு என்ன கிழமனைக்கு பேர் வைக்கலாம், என்ன மாசத்துல வைக்கலாம்னு இந்த என்ன மாசங்க இந்த மாசம் வையாசி வந்தோம். வையாசி மாசம் வெள்ளிக்கிழமைக்கு பேர் வச்சிருங்க. வெள்ளிக்கிழமைக்கு பேர் வச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமைக்கு பேர் வச்சா இந்த பொண்ணுக்கு அமோகமா இருக்குங்க. குழந்தை பிறந்த ஊடு 3 மாசம் ஆயிடுது இல்லைங்க. ஆயிடுச்சு. அதனால நான் வந்து நடுவு உட்காந்துட்டேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணேன். குழந்தை பிறந்த வீட்டுல பேர் வைக்க வேணும்னு சொன்னா வீடு வாசலாம் வளைச்சு விட்டு புண்ணியாசனம் பண்ணணும். வீடு வாசலாம் வளைச்சு விட்டு கோலம் போட்டு புண்ணியாச்சனை பண்ணி விநாயகர் கோயில் முன்னாடி கொண்டு பேர் வைங்க. அப்படிங்களா? நாங்க எல்லாம் பண்ணி வைக்கிறோம். நீங்களே வந்து புண்ணியாச்சனம் பண்றதுக்கு வந்துடும் சொல்லி விடுவோம். வந்துடுவீங்களா? மிக்க சந்தோஷம். பட்டுங்களா? அப்புறம் பசுமாட்டு நெய் இருந்தா கமிச்சு கொஞ்சம் குடிச்சு சொல்லுவோம். பசுமாட்டு நெய்ங்களா? வரும்போது ஆத்துக்கு சொல்லி விட்டா சவுண்ட் விட்டு போறீங்க கொஞ்சம் பசுமாட்டு நெய் வாங்கிட்டு வாங்க. கடையிலங்க கடையில அவள் வாங்கி சாப்பிட மாட்டான். கடையில அவள் வாங்கி சாப்பிட மாட்டான். கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சிருந்து உரி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆத்துக்காரி சொல்லி விட்டா பேரை வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் வேணுங்கிறதால கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கொடுக்குறீங்களா? இல்ல இப்ப சாப்பிட்டு போல இருங்க. வார்த்தாரிகள் பழுத்து இருந்தா பழம் கொடுங்களா? பச்சை மரம் வாங்க. அஸ்மாட்டு வேலையும் பச்சைநாடம் பழம் உங்களுக்கு தேவையானது பூரா கொடுக்குற. தலைவாழை இலை கொஞ்சம் மட்டும் அடுத்து வருவாங்க. இல்ல ஆமா தலைவாழை இலை வேணுங்க. இலை இல்லாம ஐயா சாப்பிட மாட்டோம். சரி போயிட்டு வா. சந்தோஷம். சந்தோஷங்களா? அட்டுங்களா? வந்து வச்சு கொடுத்து பேர சலுப்பு இல்லைங்களா? ஒண்ணுல போயிட்டு வா. சங்கடம் இல்லைங்களா? ஒண்ணுல போயிட்டு வாங்க. உங்களுக்கு எடுத்துட்டு போங்க. இங்க செஞ்சாங்களா? இது எத்தனை பக்கம் பார்த்து சொல்லிக்கிறீங்க. அப்ப ஜோசியர் தானே வருகின்ற வெள்ளிக்கிழமை இணைக்கு வீரவர்கள் எல்லாம் வலித்து விட்டு உன்னை அர்ச்சனைகள் முடிச்சு உலகாட்டு மாலைகள் விரும்பாடு குழந்தைக்கு
பேர் வைங்க சுவாமி என்று வாக்குறுதி கொடுத்தவிட்டு லட்சணை காணிக்கை எல்லாம் வாங்கி விடைபெற்று சென்றார். ஜோசியர் சென்ற உடனே பின்னே தாமரை வெள்ளிக்கிழமை 4 பேரும் பக்கமா இருக்குது. பக்கமாத்தான் இருக்குதுங்க. அப்ப நம்மளுக்கு என்ன இல்லாம கிடக்குது, ஏது இல்லாம கிடக்குது. நினைச்சா பணியாரு, நியமிச்சா கச்சாயம். ஆமா, அதுக்கு நாம உட்கார்ந்த கடையில இருந்துகிட்டு வாய் திறந்து சொல்லிக்கிட்டா காரியத்தை எல்லாம் பாக்குறதுக்கு நம்மளுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உண்மைதான். இருக்கிற என்ன உங்களுக்கு வீசம். ஆமா ஆமா தாமரை, ஒரு சீக்கிரமாக இந்த ஊட்டை எல்லாம் பூசி வளைச்சுட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆரம்ப வச்சு வளைச்சுட்டு அப்புறம் உரமுறை உத்தார்களும் நம்ம பங்கு பங்காளிகளோ கிராமத்து மக்களுக்கு எல்லாம் நம்ம சோழாந்தோட்டி விட்டா தண்டூர் அடி சொல்லிட்டு. ஆமா ஆமா பெண்ணே என்று சொல்ல மன்னவன் தேவி 2 பேரும் தானே நல்லா தானே தானே